நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு சமூகத்தில் இப்படி நேரம் ஒதுக்கி பேச்சை கேட்க வந்திருக்கிற இந்த அறிவார்ந்த பெருமக்கள் நான் இந்த அமைப்பினரை சொல்கிறேன். அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள் சொல்கிறது காரணம், உன்னை கூப்பிட்டாங்கன்றனால அவங்கள ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறியா நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ தனபால் நான் பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குன்னா இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, உங்களுக்கு சொந்தமாக கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியலையான்றீங்களே? அதுக்கு எவ்வளோ சத்தமாக சிரிக்கிறார் ஒருத்தர். அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருது இல்லை சார்? மற்றதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் கோவம் வருது. ஏன் தெரியுமா? 3 காரணம். இப்போ அவர் என்ன அறிவு இருக்கான்னு கேட்டால் இல்லை, நம்மளை யார் அறிவு இருக்கான்னு கேட்டாலும் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு கேட்குறாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இது 2வது காரணம். 3வது காரணம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க. உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டருக்கு தேவைப்பட்டு டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் தான் சொன்னான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக கருதுகிறவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது. என் கோவை மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதான் சொன்ன அறிவர்ந்த பெருமக்கள். அறிவு அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சார் நீங்கள் எல்லாம் சிரிங்கன்னு சொல்கிறீங்க சார், ஒவ்வொரு நாளில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வாத்தியாராக இருக்கேன். அதுவும் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்கூல் தொடங்குச்சுல்ல, ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சு. பையனுக்கு ஸ்கூலுன்னா என்ன, டீச்சர்னா என்ன எல்லாம் மறந்து போச்சு. எங்கள் HM என்னை கூப்பிட்டு, அருள் பிரகாஷ் நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, எல்லா பையனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூல் தொடங்க போகுதுன்னு சொல்லுங்க. எங்கள் ஸ்கூல் எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான படிக்கிற பசங்க, ரொம்ப ஏழ்மைனா வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, கார்ப்பரேஷனில் இவங்க பசங்க தான். ஹையஸ்ட்டு போஸ்ட்டில் படிக்கிறவன்னா போலீஸ் 8 பையனாக இருப்பான். வேறு எவனும் எங்கள் ஸ்கூலில் கிடையாது. நான் அந்த ஸ்கூல்லையே படித்து அந்த ஸ்கூல்லையே வாத்தியாராக இருக்கேன். அதனால் நான் திருப்பி சொல்ல, ஒவ்வொரு நாள் வகுப்பறைக்குள்ளே போகும்போதும் 40 மாணவர்களுக்கு முன்னால் இருக்கிற எண்ணத்தோடு நான் போவதில்லை, நாளைய சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு தான் நான் போகிறேன். அப்போது நான் எங்கள் HM கூப்பிட்டு, எல்லார் பையனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், நாளிலேருந்து ஸ்கூல் தொடங்கும்போது வர சொல்லுங்கள் சார். ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன், டே நாளிலேருந்து ஸ்கூலா சார்? ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் சார், 10ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் வரேன் சார், உனக்கு கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வரேன் சார்ன்றான். அதான் அவன் 10 நாள் கழிச்சு வரப்போகிறதுக்கு எனக்கு ஸ்வீட் பாக்ஸ். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், சார் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் சார், கல்யாணம் முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு போய்க்கலான்னு எங்கள் அம்மா சொல்லிடுச்சு சார்ன்ட்டான். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் எடுக்கல, அவங்க அம்மா எடுத்துச்சு. இந்த மாதிரிம்மா அவங்க பையனுக்கு ஸ்கூல் தொடங்குதுமா, நாள்லேருந்து கொஞ்சம் அனுப்பி வைமா. அந்த அம்மா சொல்லுது, ஸ்கூலா சார்? கவலைப்படாது அனுப்பி வைக்கிறேன், வீட்டில் ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்குது, அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாது. அது இன்னும் ஏன் சந்தோஷத்துக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி. கடைசியாக ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணேன், அன்றைக்கி தான் நான் வாத்தியார் வேலைக்கு வந்ததே ரொம்ப வருத்தப்பட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவன் ரொம்ப இர்ரெகுலர் பாய். ஹலோ சார், என்ன சார் விஷயம்? நாளிலேருந்து ஸ்கூல் தான். ஸ்கூலா சார்? அந்த ஸ்கூலுக்கு இன்னும் போயினுக்கிறீங்களா சார் நீங்கள்? அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? நாங்கள்லாம் வேறு வேலையை பார்க்க போயிட்டோம், நீ ஒருத்தன் தான் இன்னும் அந்த ஸ்கூலுக்கு போயினுக்கிறேன்றான். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சிரிப்பு எப்போ தெரியுமா வரும்? ஒரு அப்பா நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு மிகச்சிறந்த உலக செய்திகள், உலக இலக்கியங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு அப்பாவும் பையனும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்டான், அப்பா நானும் சிரிக்கிறேன், நீயும் சிரிக்கிறேன், என் சிரிப்புக்கும் உன் சிரிப்புக்கு என்னப்பா வித்தியாசம்? த ஃபாதர் ரிப்ளைடு, அந்த அப்பா சொன்னாராம், நீ மகிழ்ச்சினால் சிரிக்கிற, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நான் சிரிக்கிறேன். 2 சிரிப்பு இருக்கு இல்லையா? 2 சிரிப்பு நமக்கு சொந்தமானவங்க. இப்போது
நம்ம உலகத்திலே நீங்கள் அதிகபட்ச சந்தோஷமாக இருந்த நேரம் எப்போ தெரியுமா? நீங்கள் வீடு வாங்கினப்போ இல்லை, உங்களுக்கு வேலை கிடைச்சப்போ இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ. எப்போ தெரியுமா நீங்கள் அதிகபட்ச சந்தோஷத்தில் இருப்பீங்க? நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக வேலை செஞ்சிருக்கும் போது 1 மணிக்கு உங்கள் ஒய்ஃப் ஃபோன், ஏங்க சாப்பிட்டீங்களா? கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். ஃபோன் பண்ணி, ஏங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? ஏங்க டைமுக்கு சாப்பிட்டு, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது என்ன பொருள் தெரியுமா? உளவியல் சொல்லுது, நான் சொல்ல. எனக்காக இன்னொரு ஜீவன் அக்கறைப்படுகிறது என்று நினைக்கிற பொழுதெல்லாம் என் மனம் உச்சபட்ச சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை. இந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு நாள் ஃபேமிலி மீட் வாங்க சார், பேச வாங்கன்னு கூப்பிட்டான். நான் நினச்சேன் நிறைய ஃபேமிலியை வந்து அங்கே மீட் பண்ணும் போலதுன்னு. ஒரே ஃபேமிலி இருக்கிறவனே அங்கே வந்தால் மீட் பண்ணுவானா, அதான் ஃபேமிலி மீட்டான். அவ்வளோ பிஸியாகிறான் எல்லாம். இல்லை அப்படி தானே ஆகிப்போச்சு உலகம். அப்பா அம்மா பிள்ளைங்க ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் 90% குறைந்து விட்டது. அதுதான் உலகத்தின் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். நான் வாத்தியார், எங்கே பேசினாலும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்ல. உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வீட்லேயும் அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தால், சார் பிஸி சார், எங்கள் சூழல் அப்படி, எங்கள் சுச்சுவேஷன் அப்படி, எங்கள் ஆஃபீஸ் டைமிங் அப்படி, ஆஃபீஸுடைய டிஸ்டன்ஸ் அப்படி, நாங்கள் ஒவ்வொருத்தர் வந்துட்டு சேர நேரம் போகிற சேர நேரம் வேறு வேறுன்னு சொன்னாலும் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிற பழக்கத்தை இன்றைக்கி சத்தியம் பண்ணிட்டு போங்க. அது வாழ்வின் சூட்சமம். ஏன்னா சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்கும், நிறைய விஷயத்தில் ஷேர் பண்ணுவோம். இது உண்மை, இது உளவியல் உண்மை. ஆனால் இது அன்றைக்கி அதுக்கான நேரம் இல்லை. அப்பா அம்மாவுடைய கருத்து வேறுபாடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகலைன்னா, எங்கள் அம்மாவால் தான் கல்யாணம் ஆகலைன்னா. உங்கள் அம்மா என்னடா பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கன்னா. நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸி. அடுத்தது முறை நீ அந்த அட்ரஸை வாங்கிடு, முன்கூட்டியே அந்த பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலரில் பட்டு புடவை கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அதே டிஃபனை செய்ய சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதே பாட்டை பாட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு எப்படி நடந்தால் அதெல்லாம் நீ இன்ஃபர்மேஷன் முன்னாலே கொடுத்துட்றான்னு. அதே மாதிரி கொடுத்துட்டான். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன், வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. சரி ஓகே, வாழ்த்துக்கள். 3 மாதம் ஆளையே காணோம். ஒரு நாள் வேலை பற்றி, என்னடா கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லவே இல்லைண்ணா. அடப்போங்கன்னா கல்யாணமே நடக்கலைண்ணா. ஏன்டான்னு, எல்லாம் எங்கள் அம்மா இருந்தவொடனே எங்கள் அப்பா வானான்ட்டாருன்னுட்டான். அவர் பிரச்சனை அவருக்கு. 25 வருஷமா இதோட கொடுத்துருந்தா அதே மாதிரி ஒரு ஐட்டத்தை கொண்டு அவன் இருக்கணும், அவர் வேணான்ட்டான். எப்படி சந்தோஷம் வரும் சொல்லுங்க? அப்போது நீங்கள் என்ன சொல்லுங்க தெரியுமா? ஒன்று புரிஞ்சுங்க, சந்தோஷமாக இருக்கலாம், சிரிக்கலாம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ்? அதான் முக்கியம். ஒரு பேச்சில் அதான் முக்கியம். அருள் பிரகாஷோ வேறு யாரை வந்து பேசுகிறோன்றனா, உங்களை மகிழ்விப்பதற்காக இடையிடையே சொல்லுகிற செய்திகள் அல்ல இந்த பேச்சின் மையம். அந்த பேச்சின் முடிவில் எதை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறோமே, அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. அதுதான் டேக் ஹோம். இங்கே இந்த ஜோக் இங்கே மறந்துடும். வீட்டில் போய், ஆமாம் அவர் சொன்னார்ல, கரெக்டு தான், அது நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் நான் ஜெயிக்கிறேன், இந்த அமைப்பு ஜெயிக்குது. அதுதான் என்னுடைய நோக்கம். பேசு, சந்தோஷமாக பேசணும். அப்போது ரைட், இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் உலகம் இப்படி கலாம்ட்டு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. ஆரிஜினில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரே குட்டி சொல்லக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி, அவன் எலக்ட்ரிக் குட்டின்னா. உங்கள் அப்பா கூட்டின்னு வாடான்ட்டார். நமக்கு தெரிஞ்ச ஒரே மருந்தா தானே. அப்பா, சார் உங்கள் பையன் பாருங்கள் சார், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி. பிரச்சனை அங்கேயே இருக்குது. ஒன்றை நம்மளால் முடிஞ்ச நேராக ஹெட்மாஸ்டர் கூட்டணும். சார் இந்த பையனை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து மாற்றிடலாம். ஏன்? பையனுக்கு எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான், அப்போ வந்து கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டின்றான். உடனே ஹெட்மாஸ்டர், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாது, கம்முன்னு போன்ட்டான் அவன். ஆரிஜின் கரெக்ஷன் சொன்னல, இதான் நம்ம இன்னைக்கு இல்லை, இது மரபணுலேருந்து திருத்தப்பட வேண்டியது நான் சொன்னேன். நம் முன்னோர்கள்லாம் ஏன் சார் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ஏன் வாழ்ந்தாங்க? இப்போ யோசித்து பாருங்கள். ரைட், இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுகிறது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும்.
இப்படியே வாங்க இப்போ திருப்பி இப்படி நம்ம முன்னோர் பக்கம் போவோம். நம்ம முன்னோர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. என்ன தெரியுமா? ஒன்று, இங்கே உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்க, யங்ஸ்டர்ஸை தவிர பெரியவங்க எல்லாருக்கும் 3 கதை கரெக்டாக தெரியும். நம்ம முன்னோர்கள் 3 விஷயம் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். 1, உண்மையாக இருக்கணும். 2வது, ஒற்றுமையாக இருக்கணும். 3வது, தாழ்மையாக தன்னடக்கத்தோடு இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட. ஜென்யூனிட்டி, ஃபெலோஷிப், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. இது 3 தான் நம்ம முன்னோர்கள் இருப்பார். இது 3க்கு தான் 3 கதை சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த 3 கதையை அடிச்சுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் உலகத்தில் கதை கிடையாது. உண்மையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் காக்கா பாட்டி வடை கதை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் 4 எருது 1 சிங்கம் கதை. ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆடிடாதுன்னு சொன்னது தான் முயல் ஆமை கதை. இந்த 3 தவிர வேறு கதை இருக்குது அந்த நாட்டில்? இதை 3 அடிச்சுக்க வேறு கதை இருக்கா? இது 3 இருந்தால் போதும். நம்மால் இந்த 3 கதையவே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையே. இன்றைக்கி பையன் வாத்தியாராக இருக்கிறனால தெரியும். இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார். டேய், ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுடா, காக்கா வடையை திருடின்னு போயிடுச்சுடா, மரத்து மேலே உட்காந்துச்சுடா, நிறைய பார்த்துச்சுடா, உன்னை ஒரு பாட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுடா, பாட்டு பாடி வடை கீழே வந்துச்சுடா, நிறைய எடுத்துன்னு போயிடுச்சுடா. இந்த கதையை ஏன் வச்சுக்கிறோம் நம்ம? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறோம். இதான மாரல். இதுக்கு தான் வச்சுருக்கோம். இந்த கதையை சொன்ன பையன் கேட்குறான், கதைலாம் நல்லாகுது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதா? ஒன்றும் ஆதியா நோ நோ நோ, சிலபஸில் போட்டுக்குது. காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு தான் போட்டுக்குது, எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சார் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? காக்காவுக்கு திருடுன்னா எப்படி தெரியும்? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. நோ, திருட்டுனா என்னான்னு வாத்தியார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது திருட்டுன்னா என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர்? திருட்டுன்னு பேர். இந்த பாட்டி வடையை இந்த காக்கா பாட்டிக்கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இது எடுத்துன்னு போச்சு. அதனால் இது என்னது? திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேறு பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுனார். பையன் சொன்னான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு. பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் எடுக்கிறீங்க, இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டா? பசுவிடமிருந்து பால் திருடுகிறோம் தானே சொல்லணும். வாத்தியார் அன்னைக்கு வேல்யூரேஷன் பண்ணியிருப்பார்ல. இப்போ இதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல, இந்த திங்கிங் இன்னைய ஜெனரேஷனுக்கு இருக்குது. இதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நாம் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோதான் நம்ம லெவல். வாத்தியார் சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. ஆனால் பையன் இப்படி யோசிக்கிறான். எப்படி சார் சொல்கிறீங்க இதை? பசு காக்கா எடுத்தது திருட்டுன்னா பசுக்கிட்ட இருந்து நாம் எடுக்கிறதும் திருட்டு தானே. அப்போ பசு பால் தருகிறதுன்னு சொல்லக்கூடாது, பசுவிடமிருந்து பால் அப்படித்தானே சொல்லணும். அப்போ அவன் திங்கிங் ரைட்ல யோசித்து பாருங்க. அப்போ இந்த வளர்ச்சியை, இந்த முதிர்ச்சியை, இந்த மெச்சூரிட்டியை, இந்த புதிய சிந்தனையை சவாலாக ஏற்றுக்கொண்டு சந்திக்கிற ஆசிரியராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், இலக்கியவாதியாக இருந்தாலும் ஜெயித்து விடுவான். இதான் ஃபார்முலா. அதெல்லாம் கிடையாது அப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா போத்துரும். சில நேரத்தில் அப்படி தான் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அவனை அந்த நேரத்தில் உட்காருன்னு சொல்லிவிடுவோம். அது அல்ல. இன்றைக்கி இருக்கிற பையனை வேறு மாதிரி தான் திருத்தி அவன் நம்ம வழி கிடையாது. அவனுக்கு நம்ம சில விஷயத்தில் சொல்லணும். இப்போ நமக்கே சில விஷயத்தை பாருங்க. நான் உட்காந்துருக்கேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? தனபால் திருப்பி பாருங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்களா? அவ்வளோதானே, 20 பேர் இருக்கலாம் இல்லை? ரைட். இவ்வளோ பேர் கூட்டத்தில் 20 பேர் தான் நீச்சல் அடிக்க தெரியுது. என்னமோ நாளைக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி எங்க 2 பேரும் சேர்த்துங்கோ, எங்க 2 பேரும் சேர்த்து. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீச்சல் அடிக்க தெரியுங்கிறது நீங்க 2 பேர் பேசினவனே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் பேர் தானே 22, கொஞ்சம் பேர் தானே இருக்கும். இப்போ அடுத்தது, எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? அதுலேயும் இருக்கீங்க நீங்கள் 2 பேரும். அதை விட ஜாஸ்தியா? இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேருக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இதெல்லாம் ஒரு கேள்வியாடான்னு தான் நீங்கள் யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க? செல்ஃபோன் வாங்கணுன்னா ட்ரைனிங் போகிறோமா? செல்ஃபோன் வாங்கியிருக்கிறேன் சார், 10 நாள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் தரானா? நீ எதை விரும்புகிறாயோ அதை நீயே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்குத்தான் உன் மூளை வடிவமைக்கப்பட்டிருக்க. அதுதான் நம்ம மூளைக்கான டிசைன். உங்கள் பிள்ளைங்களுக்கு
இன்றைக்கி நான் ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இந்த பேச்சின் உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கானதும். இது உங்களுக்கானது மட்டுமல்ல. உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மூளை இருக்க, நம்ம மூளையினுடைய 3 சிறப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். தனபால், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? உன்னை ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து காலை சாப்பாடே போச்சுறான். தோசை சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையில் ஒரு தோசை சாப்பிட்டேன். போன மாதம் 22ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? சுட்டு தள்ளியா வேணான்னு. அப்போ என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது சாயந்தரம் ஞாபகம் இருக்கும். இதே ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும் இல்லையா? அப்போ இந்த மூளை எதை ஷார்ட் டைமாக ஞாபகம் வச்சுக்கணும், எதை லாங் டைமாக ஞாபகம் வச்சுக்கணும், எதை பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும், எதை எரேஸ் பண்ணிடணும். இப்போ உங்கள் பேர் மறந்துடுமா இருக்காது? சார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சார், பேர் மறந்து யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல, பேர் மறக்காது. உங்கள் வீட்டு அட்ரஸ் இப்போ முடிஞ்சு வெளியே நின்று வீட்டுக்கு போக வழியே தெரியல சார், அட்ரஸ் மறந்து யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அதே உங்கள் வீடு, இப்போ நீங்கள் போன மீட்டிங் வரும்போது வேறு வீட்டிலேருந்து இப்போ இந்த வீட்டுக்கு வீடு மாற்றிட்டீங்க, இந்த தடவை என்ன பண்ணீங்க? கரெக்டாக புது வீட்டுக்கு போவீங்கல்ல. அப்போ இந்த மூளைக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் என்னென்னா, எதை ஷார்ட் டைமாக ஞாபகம் வச்சுக்கணும், எதை லாங் டைமாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஆற்றல் மூளைக்கு இருக்குது. இது ஃபஸ்ட்டு மூளைக்கு இருக்கிறது. ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் யோசிக்காதீங்க, அப்போல்லாம் எங்களுக்கு என்ன மூளையை பற்றி தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஸ்பீடு. உலகத்தில் இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை ஸ்பீடு. உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வரான். நல்லா கவனிங்க, நம்ம மூளை எவ்வளோ ஸ்பீடுன்னு இப்போ நீங்களே புரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு பெரிய ரோடு, இந்த சைடில் ஒரு டெய்லர் கடை, இந்த பக்கம் ஒரு பைக்கில் வரான். இந்த டெய்லர் கடையை பார்த்தோன்னே நிற்கிறான். கிராஸ்லாம் பண்ணல, கிராஸ் பண்ண முடியாது, பெரிய மெயின் ரோடுன்னு வச்சுங்களேன். அங்கே நிற்கிறான். நின்று அந்த டெய்லர் கடையை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். ஒன்று அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். இவ்வளோதான் கான்வர்சேஷன், இவ்வளோதான் கான்வர்சேஷன். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இந்த டெய்லர் கடையை பார்த்தோன்னே இங்கே ஒரு சட்டை கொடுத்துக்கிறோம், அதை நம்ம வாங்கலை, அதை கேட்கணும்னு இவனுக்கு தோணி சட்டை என்னாச்சுலாம் கேட்கல, ஹலோ தான் சொன்னான். அதை சொன்னோன்னே அவன் ஹலோ சும்மா சொல்ல, சட்டையை கொடுத்துக்கிறான், அதை தான் கேட்குறான், அதை அடுத்த வாரம் கொடுத்துட்றான். ஓ சட்டையை தான். இதெல்லாம் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நடந்துச்சு. அதான் நம்ம மூளை, எவ்வளோ ஸ்பீடு. இவ்வளவு அந்த கடைக்கிட்ட நின்று டக் டக் டக்குன்னு எல்லாம் நடந்துடுது. ஸோ முதல்ல நம்ம மூளை என்னது? எரேஸ் பண்ணும், சேவ் பண்ணும். ரெண்டாவது நம்ம மூளை என்னது? ஸ்பீடு. மூணாவது நம்ம மூளைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அதுதான் எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் சொல்லுவேன், டே ஒன்ஸ் உன் மூளையை நீ ட்ரெயின் பண்ணிட்டேன்னு சொன்னால், உன் மனசு தப்பு பண்ண சொன்னால் கூட அது பண்ணாது. நான் முதல்ல ரெண்டும் சொன்னது இமேஜினேஷன், இப்போ சொல்ல போகிறது நடந்தது. நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க. சர்க்கஸில் கடைசி காட்சி ஒரு பெரிய ரவுண்டில் ஒரு பொண்ணை நிற்க வச்சுட்டு இங்கேருந்து கத்தி எடுத்து அடிப்பான், கண்ணை கட்டிட்டு ஒருத்தன் கத்தி அடிப்பான். அந்த ரவுண்டு சுற்றும், ஆனால் அந்த ஒரு கத்தி கூட அந்த பொண்ணு மேலே படாமல் பக்கத்தில் படும். இப்படி ஒரு சீன் பார்த்துருக்கோம்ல, நம்ம சர்க்கஸில் பார்த்துருக்கோம்ல. கண்ணை கட்டிட்டு அடிப்பான். நம்ம எல்லாம் அப்படியே மயிர் கூச்சரியும், ஐயோ அந்த பொண்ணு மேலே படுறோம். ஒரு கத்தி கூட அந்த பொண்ணு மேலே படாது. இத்தனைக்கும் அந்த ரவுண்டு வேறு சுத்தம் அப்படியே. எப்படின்னா இந்த மூளை ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கத்தி அடிக்கிறவனுக்கு இந்த நிற்கிற பொண்ணுக்கு சண்டை வந்துருச்சு. ஒன்று இந்த கத்தி அடிக்கிற என்ன பண்ணிட்டான், எப்படியாவது இவ்வளோ கொண்டுடணும், வெளியே குத்தணும்னா கொலையாயிடும், கத்தி அடிக்கும்போது மாற்றி அடிச்சிட்டா ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாள் ஒழுங்காக பண்ணியிருந்தாருப்பா, இப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு பை த மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு 10 கத்தி அடிப்பான். 9 கத்தியை கரெக்டாக அடிச்சிருவோம், 10வது கத்தியில் மாற்றி அடிச்சிருவோம். அப்போது 9 கத்தி கரெக்டாக அடிச்சார்ப்பா, 10 ஏதோ இந்த வருஷத்தில் ஒரு தடவை மிக்ஸ் ஆச்சு, இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு 9 கத்தி கரெக்டாக அடிச்சுட்டு 10வது கத்தி அப்படி மாற்றி அடித்தான். அந்த கத்தியும் கரெக்டாக அவன் மேலே படாமல் பலகையில் தான் போய் பட்டுச்சு. என்ன தெரியுமா? மனசு சொன்னது, பயிற்சி பெற்ற மூளை கேட்கவில்லை. அப்போது என் மூளையை ட்ரெயின் பண்ணிட்டேன்னு சொன்னால், அதனால தான் நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் சில இந்த அலாரம் வச்சுருவோம், 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 2 மணிக்கே எழுந்து உட்காந்து அதை பார்த்துனே இருப்பான். ஏன்? ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்டு இருக்கும். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா? இங்கே தான் வாங்க, இப்போ வாங்க. இவ்வளோ அழகான மூளையை நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெஸ்மரிசம் பண்ணிட்டான். சில விஷயத்தை நம்ப வச்சு, பாலாஜின்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, பழைய காலத்து நடிகர், அவர் ஒரு நாள் ஷூட்டிங் போயின்னுக்கிறார், கருப்பு கலர் கார், உள்ள பாலாஜி உட்காந்துருக்கார், கண்ணாடி. ஒரு லெவல் கிராசிங்கில் அந்த கார் நின்றுச்சு. இவர் உள்ள உட்காந்து பாலாஜின்னு தெரியாது.
அப்போ அந்த பக்கமாக ஒரு கிழவி பிச்சை எடுத்து அப்படியே கண்ணுலாம் அப்படியே பிச்சை எடுத்துன்னு வருது. இவர் உள்ளேருந்து பார்க்குறாரு. அதுக்கு பாலாஜி அந்த கண்ணாடிக்கிட்ட வந்துன்னொன்னே சரின்ட்டு அப்படியே அந்த கண்ணாடி மெதுவாக இறக்கி ஒரு 50 ரூபா அது தட்டில் போடுறாரு. பாலாஜி காலத்தில் 50 ரூபான்னா எவ்வளோ? 50 ரூபா போட்டோன்னே அந்த கிழவி வாங்கிக்கின்னு எம்ஜிஆர் மவராசன் எல்லாருக்கும் நோட்டு போச்சு. பாலாஜி கோவம் வந்துச்சு, காரை விட்டு இறங்கி, இது பார் காசு போட்டது நான் பாலாஜி, எம்ஜிஆர் இல்லை. அது அந்த கிழவி சொல்லிட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருப்பார். இந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மாற்ற முடியாதனால தான் இன்னை வரைக்கும் 2 பொதுக்குழு நடந்துனே இருக்குது. நம்ம மூளையில் போய் உட்காந்துருச்சு, மாற்ற முடியல, அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நம்ம அது 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 நம்ம மக்கள் தப்பு இல்லை, நம்ம மக்கள் தப்பு. நம்ம ஒன்றை நம்பிட்டா அதுலேருந்து அவ்வளோ சுலபத்தில் விலக வர மாட்டோம். அதான். ஆனால் ஒருத்தன் ராத்திரி ஒரு நாள் கனவு கண்டான் சார், ஒரு பூனையை முழுங்கிடுற மாதிரி. அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான், டாக்டர் நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன். கனவு, அவன் நிஜம் நினச்சி டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர் சொன்ன, ஹே பூனையை முழுங்கிட்டு அவனாது போ. இல்லை டாக்டர் நான் முழுங்கிட்டேன், நேற்று ராத்திரி 3 எக்ஸ்ரே வேணால் எடுத்து பாருங்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பூனை இல்லை, போயிட்டு வந்துட்டான். இன்னொரு டாக்டர் போனான், அந்த டாக்டர் நம்பலை, அவனும் எக்ஸ்ரே எடுத்தான், பூனை இல்லை. இந்த மாதிரி 15 டாக்டர் போய் 15 எக்ஸ்ரே எடுத்துட்டான். 16வது டாக்டர்கிட்ட போனான், பூனையை முழுங்கிட்டேன், 15 பேர் இல்லைன்னா அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான் இவன் முழுங்கவே இல்லை, முழுங்கிட்டதா நம்புகிறான், அதான் இவன் இருக்கிற பிரச்சனை. ஸோ அந்த நம்பிக்கையை எடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், இவன் எக்ஸ்ரே எடுத்து இவன் எக்ஸ்ரேல ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிற கரெக்ட், ஆஹா 15 முட்டாப்பைய டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா? அவன்லாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கிறான், பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு புடிச்சிட்டான்ட்டான். அருமையான டாக்டர், அப்போ நீ தான் வெளியே எடுக்கணும், கவலைப்படாத, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துலாம், நீ நாளைக்கு வான்ட்டு அமுச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான், அதை போகிறான் பார். அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டு தான் நம்புகிறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு பூனைக்குட்டியை ரெடி பண்ணிக்கோ, நாளைக்கு வர வச்சு சும்மாட்டும் அவனை ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படி படுக்க வச்சு இந்த பூனைக்குட்டியை வெளியே எடுத்துனா அவனும் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி எடுத்து வச்சுக்கணும். யார்? கம்பவுண்டர். அடுத்த வந்தவனா அவனை அப்படி படுக்க வச்சு லைட் டப் டூப் தட்டி, இந்தாப்பா வயிற்றுல அந்த பூனை எடுத்தாச்சு போனான். ஆஹா அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்கள்கிட்ட வராத போயிட்டேனே, அதனால என்னப்பா இப்போ தான் எடுத்தாச்சேண்ணா? அது இல்லை டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துக்கிறது வெள்ளை பூனை. மிச்ச பூனையும் வெளியே எடுங்கன்ட்டான். அந்த ஆள் டாக்டர் தொழிலே விட்டான். சிரிச்சிட்டீங்கல்ல? செய்தி என்ன தெரியுமா? இந்த மூளை நம்ம மனசு இருக்க சிலதை நம்பிட்டா லேசில், அதான் நம்ம பலமும் அதுதான் நம்ம பலவீனமும். நம்ம பலமும் அதான் நம்ம பலவீனமும் அதான். ஒரு விஷயத்தை நம்பிட்டா லேசில் அந்தாண்ட வரமாட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல. சார் அதெல்லாம் என்னவோ அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். இப்போது அவைலபிள் சோர்ஸை வச்சு சந்தோஷமாக இருக்கிற வீடுகளில் இப்போது ஒரு அவையில் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு இலக்கிய கூட்டம்னா இவ்வளோ பேர் வர்றது கிடையாது இல்லையா? ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும், போயிட்டு வந்துட்டான். இப்போது இன்னொன்று, ப்ராக்டிக்கலாக வாழ சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். நீங்கள் முதல் கொரோனாவில் செத்தா மாதிரி 2வது கொரோனாவில் ரொம்ப பேர் சாவலை, 3வது கொரோனாவில் சுத்தமாக சாவலை. ஏன்னா முதல் கொரோனாவில் வந்தோடனே புரிவிட்டான், ஓ கொரோனாவிலேருந்து தப்பிக்கணும்னா டாக்டர்கிட்டே போகக்கூடாது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால் 2வது எல்லாம் தப்பிச்சிட்டான். 2வதுல இன்னும் தெளிவாயிட்டான், ஓ போவே போவாத, நம்மளே பார்த்துக்கலாம். அதனால தானே ஃபேக்டர் தான் சார். ஏன்னா இன்னைக்கு நான் டாக்டரில் குறைச்சி நம்ம மதிப்பில்லை, அவங்க செஞ்ச சேவை, அவங்க செஞ்ச இஷ்டம், அதெல்லாம் ஒன்று. ஒரு பக்கம் சில இடங்களில் அப்படி ஆகிடுதுல்ல. சில ஆஸ்பத்திரியில் போய் ரிசப்ஷனில் போய் பேர் சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். பேர் சொன்னோடனே, நம்ம இன்னும் நோயே சொல்லலை, பேர் தான் சொல்லிக்கிறோம், 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறான். சார் இன்னும் எனக்கு நோயே நீங்கள் நோய் என்ன நோய் இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட்டு நீங்கள் எடுத்தாகணும். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினையும் நம்மளை படுக்க வச்சுட்டு எஸ் ஓகேன்றான். என்ன ஓகேனா, எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணிட்டு ஓகேன்னு அர்த்தம். நம்ம ஓகே வாங்குறது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகிப்போது, உடனே என்ன பண்ணுறோம், இன்றைக்கி எல்லா தெருவுலையும் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஏன்? நல்லா தின்றான். ஹோட்டல் தின்ன உடனே நோய் வந்துடுது. ஆஸ்பத்திரி சேர்ந்தோன்னா கடவுள் பற்றி, ஐயோ கடவுளே கோயிலுக்கு வந்துடுறான். இதானே காரணம், இந்த ஆர்டருக்கு இதானே காரணம். கோயிலுக்கு எதுக்கு வரான்? இப்போது நம்மலாம் கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? எல்லா கோயில் வாசல்லையும் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்து வாசலில் யாரோ உட்காந்துருப்பா? உள்ளே போகிற நம்மலாம் யார்?
நம்மளும் பிச்சைக்காரன். நம்ம உள்ளே போய் கடவுளே அதை கொடு இதை கொடுன்னு பிச்சை கேட்குறோம். நம்ம கேட்டுட்டு வந்ததுலேருந்து அவன் கேட்குறான். நம்ம இன்சைடு பெக்கர், அவன் அவுட் சைடு பெக்கர், அவ்வளோதான். நம்ம அப்ரூவ்டு பெக்கர், அலோவ்டு பெக்கர், அவன் அலோவ் பண்ணாத பெக்கர், அவ்வளோதான். நம்ம கேட்டு வந்து கேட்குறான். ஒரு கோயிலில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கான். ஒரு நாளைக்கு அவனுக்கு 70 ரூபா தான் வரும். விசேஷ நாள்னால் ஒரு 100-150 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் நம்ம போடுவோம். 5 ரூபா 8 போடுவோம். ஒரு நாளைக்கு 70 ரூபா வரும். விசேஷ நாளில் 100. ஐயா பார்க்குறாரு, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. ஏதாவது கோயில் வாசலில் ஒரு நாள் உட்காந்துருப்பான். ஒரு கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்கார உட்காந்தா அவனுக்கு ஒரு டெய்லி ஒரு 70 ரூபா வரும். விசேஷ நாள்னாலும் ஒரு 150 ரூபா 200 ரூபா வரும். ஒரு நாள் ஏதோ ஞாபகத்தில் டாஸ்மாக் கடையில் போய் உட்காந்துட்டான். அங்கே ஒருத்தன் போதையில் 100 ரூபா போட்டான், ஒருத்தர் 200 ரூபா தொலைட்டான், ஒருத்தர் 500 ரூபா தொலைட்டான், 2000 போட்டான். கொஞ்ச நேரத்தில் 8000 ரூபா சேர்ந்துச்சு அவனுக்கு. அவன் எடுத்துன்னு சாராய கடையை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுளே நீ இங்கே இருக்கிறியா, இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறேன்னு அங்கே உட்காந்துனேன். அப்போ அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எங்கே நிறைய கிடைக்குதோ அங்கே. இப்போ நம்ம அவனை சொல்ல, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எது ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னா வீடு கட்டணும், கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கல்யாணம் ஆகிடணும், கோயிலுக்கு போய்ட்டு பவுண்டு கட்டணும், மாப்பிள்ளை கட்டணும், குழந்தை பிறந்துடணும், ஸ்கூலில் இடம் கட்டணும், சொத்து தகராறு தீர்ந்துடணும், வீடு கட்டிடணும், பேங்க் இப்போ இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? எழுதி வச்சுங்க. இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், இதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. எது தரும் உண்மையிலே ஆசீர்வாதம்? இப்போ நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, ஆனால் உண்மையிலே அதான் ஆசீர்வாதம். எது தரும் ஆசீர்வாதம்? இன்றைக்கி ராத்திரி நீங்கள் படுத்தோன்னே நல்லா தூக்கம் வருதா, அது ஒரு ஆசீர்வாதம். 3 வேளை நல்லா பசிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். சாப்பிட்டா செரிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல கணவன் வாய்த்திருக்கிறார்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல மனைவி வாய்த்திருக்கிறார்களா, ஒரு ஆசீர்வாதம். நல்ல பிள்ளைகள் வாய்த்திருக்கிறார்களா, ஆசீர்வாதம். நல்ல அமைப்புகள் கிடைத்திருக்கிறதா, இது ஒரு ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். நம்ம நினச்சிருக்கிறோம் அதெல்லாம் ஆசீர்வாதம். அப்போது என்னுடைய இப்போ இந்த இவ்வளவு விஷயங்கள் உண்டு. அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையை பற்றி நம்ம திங்க் பண்ணணுமா இல்லையா? கட்டாயம் திங்க் பண்ணு. ஏன் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது? ஆனால் சில பேர் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் அந்த காலத்துலனே எல்லாம் பேசினுக்கிறாங்க. அந்த காலத்துலேயும் சில தவறுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நகைச்சுவை உணரலப்பா. அறிஞர் அண்ணாவையோ கலைஞருடைய வாழ்க்கை வரலாறையோ நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு இருந்த ஸ்ட்ரகிள் மாதிரி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆனால் அவங்க போகிற போக்கில் அதெல்லாம் சமாளிச்சுட்டு போனாங்க. அதுதான் ஒரு தடவை அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போது எம்ஜிஆர் ஜூக்கு ஒரு சிங்கத்தை கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு காங்கிரஸ் எம்பி அவர் ஒரு சிங்கத்தை கொடுத்துருக்காரு. இது ஆண் சிங்கம், அது பெண் சிங்கம் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் எழுந்துச்சு, என் சிங்கத்துக்கு சரியாக சாப்பாடு போடல, உன் சிங்கத்துக்கு சரியாக சாப்பாடு போடலன்னு சட்டசபையில் சொல்கிறாங்க. அண்ணா கேட்குறாரு, ஆண் சிங்கம் கொடுத்தது நீங்களா, பெண் சிங்கம் நீங்கள்? சரி, இந்த சம்பந்தி தகராறுலாம் வெளியே வச்சுங்க, இங்கே வந்து பேசாதீங்க. ஒரு பெரிய பிரச்சனையாக போகிற போக்கில் அப்படி சால்வ் பண்ணிட்டு போகிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட, நம்ம பிள்ளைங்களுடைய கிட்ட இருக்கிற அப்ரோச். இப்போது ஒரு பொருளை போய், அம்மா அந்த பொருளை எடுத்துன்னு வா, அதை பார்த்துமா பத்திரமா எடுத்துன்னு வந்தோன்னா எடுத்துன்னு வந்துடும். நம்ம அப்படி இல்லை, எடுத்துன்னு வரும்போது பார்த்து விட்டுறத பத்திரம் என்ன போட்டுரும். நம்ம பிரச்சனையாக தான் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக சொல்கிறதா நினச்சி, நம்மளால் எல்லோரும் அப்படி தானே பண்ணுறான். ரொம்ப தெளிவாக சொல்கிறத நினச்சி எல்லாத்தையும் ஏமாத்துறோம். மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறோம், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், சொல்லித் தருகிறோம். பாதி பேர் தான் சிரிக்கிறாங்க, மீதி பேருக்கு அது கரெக்ட் மாதிரியே தெரியுது. அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது, எப்படி உனக்கு எழுதி அனுப்புவான்? என்னென்னா இதை விட இதுவாது பரவாயில்ல, இன்னொரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், அபாயம். என்னது அபாயம்னா டேஞ்சர், நமக்கு தெரியும். அந்த பக்கம் யாராவது போவோமா, போக மாட்டோம். அதுக்கு கீழே எச்சரிக்கை, அபாயம்னு போட்ட இருந்தாலும் எச்சரிக்கை. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. டீட்டெயில் ஆகிட்டான், என்ன அபாயம் என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. அது கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அத்தை போய் நான் ஏன் தொட போகிறேன்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாது? அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ எவனை தண்டிக்க போற? அதோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க. நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு அந்த முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் எங்கே பிறழ்ந்து போகிறோம் என்கிற செய்தியையும்
இந்த பேச்சின் ஊடே சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த அவையினுடைய கேட்கும் திறன், உள்வாங்கிக் கொள்ளுகிற ஆர்வம், அனுபவமிக்க பெருமக்களை வைத்து துவங்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, அர்ப்பணிப்போடு நடத்துகிற இந்த சகோதரர்கள், இவையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த மேடையில் ஒரு கூட்ட மக்கள், இப்போது நீங்கள் இங்கே வந்து 1 மணி நேரம் உட்காருங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை இந்த அமைப்புக்கு தரீங்க, என் பேச்சுக்கு தரீங்க. இல்லை, உலகத்துலேயும் காஸ்ட்லியான கான்ட்ரிபியூஷன் அதுதானே. காசு கொடுத்துடலாம், உங்கள் ஆயுளில் 1 மணி நேரத்தை கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை நான் வேஸ்ட் பண்ணலாமா? அதுதான் ஒரு பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. ஆயுளில் 1 மணி நேரத்தை கொடுக்குறீங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போகும்போது பரவாயில்லைங்க, சிரித்தேன், 2-3 விஷயத்தை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் நினச்சிட்டிங்கன்னா என் பயணம் வெற்றி, இந்த முயற்சி வெற்றி, இந்த நிகழ்ச்சி வெற்றி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டில் உட்காந்துட்டே இருந்தாங்க. ஒரு கீரைக்காரமாக வந்துச்சு. கீரை எவ்வளோ? 8 நா. ஒன்று எங்கள் பாட்டி 4 நாக்கு தெரியா? 8 நா, 4 நா, 8 நா. ஹீட்டர் ஆர்கியூமெண்ட். எவ்வளோக்கு? 4 நாவுக்கு. கடைசியில் அந்த கீரைக்காரி தோத்துட்டா. சரிம்மா 4 நாக்கு தரேன். ஒன்று 2 கட்டு வாங்கியாச்சு. யார்? எங்கள் பாட்டி வாங்கிடுச்சு. இந்த கீரைக்காரி இப்படி கொடுத்துட்டு எழுந்தாலே அப்படியே மயக்கிச்சு விட்டான். உடனே எங்கள் பாட்டி உள்ளே போய் அதுக்கு வச்சு இந்த காஃபி சுட வச்சு எடுத்து கொடுத்து தண்ணியை தெளிச்சு இந்த காஃபியை குடின்ட்டு 2 இட்லியை கொடுத்து புதுசாக 2 தோசை சுட்டு கொடுத்து, என்ன காலையில் சாப்பிட்லையா நீ? ஒரு பழைய புடவையை கையில் கொடுத்து இதை வச்சுக்கோ, மத்தியானம் சாப்பிடுன்னு ஒரு 30 ரூபா கையில் கொடுத்து. உடனே நான் கேட்டேன், இவ்வளோ நேரம் 4 நாக்கு அந்த பொம்பளையை அப்படி போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிவிட்டு இப்போ ஒரு 100-150 ரூபா செலவு பண்ணி பாட்டி, இது என்ன உன்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னது ஒரே வரி, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம்ம முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க தர்மம் பண்ணான், ஆனால் அதில் வணிகம் பார்க்கல. ஆனால் வணிகம் பண்ணான், அதில் தர்மம் பார்க்கல. தானமும் தர்மமும் ஒன்றா வேறையா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று கேள்விகள் வைக்கப்படுவதில்லை. இந்த அவை ஆர்வமிக்க மனிதர்களால், பொறுப்புமிக்க பெரியோர்களால், பெற்றோர்களால், ஆசிரியர்களால், சமூகத்தின் முன்வரிசையில் இருக்கிற உங்களால் நிரம்பி இருக்கிறது என்கிற பொறுப்பை உணர்ந்தவனாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த அம்மா வாசித்தாங்கல்ல என்னை பற்றி, நான் எழுதி கொடுத்தது தான். தெளிவாக வாசித்தான். தேங்க்ஸ்மா. நான் எழுதி கொடுத்த ஆர்டர்லேயே வாசிக்கல, அவங்க கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி இதை சொன்னால் போதும். நல்லது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ இவங்க செய்கிறாங்கல்ல, ஆனால் நான் இங்கே வரேன், ஒரு எடுத்துகிட்டு வரேன். நானும் எதெல்லாம் இங்கே வந்து தான் நான், நீங்கள் பார்த்துங்க, இங்கே வந்து தான் நான் எழுதுறேன். இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அவையை பார்த்த பிறகு தான் நான் பேச்சை தீர்மானிப்பேன். ஏனென்று சொன்னால் தலைப்புக்காக தயாரிப்பதல்ல, படித்துக்கொண்டே இருப்பது, அந்த தலைப்பில் சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பது, அதான் நம்ம ஸ்டைல். இந்த அவைக்கு இதெல்லாம் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்துருக்குறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, சார் என் பசங்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், பசங்கிட்ட எவ்வளோ காமன், ஆனால் கேட்க மாட்டான் சார், இந்த பசங்களை திட்டினானா சார் திருந்துறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க பசங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? எங்கள் ஸ்கூலில் திடீர்னு ஒரு 12th பையனை போட்டு எங்கள் ஹெட்மாஸ்டர் அடின்னு அடிக்கிறார். ஒன்று நான் ஏன் போய், சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவனுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான்? பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்கே போனேன்னாரு. நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா, இவன் பார்க்குறானான்னு பார்க்குறதுக்கு நான் போனேன். வாங்க சார் இப்படி நான் கூப்பிட்டேன். என்கிட்ட நல்லா பேசுவாங்க. வாங்கண்ணா, டேய் ஏன்டா ஹெட் மாஸ்டர் போய் இப்படிலாம் அடிலாம் வாங்குறீங்க? இவ்வளோ பெரிய பசங்களாக ஆகிட்டீங்க, ஏன் பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்க? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதில் ஒரு பையன் சொன்னான், சார் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்களே. என்ன தமிழ் நடத்தும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க? நான் சொன்னேன், அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஒன்று நான் வந்து ஒரு காட்டை ரசிங்க, ஒரு மலையை ரசிங்க, ஒரு இயற்கையை ரசிங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அந்த பொண்ணுங்களை ரசிக்க. அதில் ஒரு பையன் என்னை கேட்குறான், சார் என்ன சார் தப்பு? இது பேருனா முகம், இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர்? ஃபேஸ் அல்லது ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்கள், தப்பாக தெரியாது. ஃபிகர் வெட்ட போனேன்னு சொன்னால் தப்பாக தெரியுது. இப்போ இது லாங்குவேஜ் ப்ராப்ளமா எங்கள் ப்ராப்ளமா? கேட்டான் ஒரு பையன். நான் சொன்னேன்,
சிம்பிள்டா, கரெக்ட். இது முகம்தான், ஆங்கிலத்தில் இதுக்கு ஃபிகர் தான். இது ஃபிகர்னு சொல்கிற தப்பு இல்லை. ஆனால் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இல்லை, நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிற, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்குது. எவனாவது உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பா பெத்த ஃபிகர் உட்காந்துக்குது பாரு சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது நான் மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது, அடுத்த ஃபிகர் சொல்லுவாரா? அப்போ வீட்டில் எதை செய்ய மாட்டேயோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் போகையில போக்கில் தான் அவனை போய் திருத்த வேண்டி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போது சார் கோபம் வருது. சிரிப்புக்கு நேர் விரோதி எது? கோபம். இல்லையா? கோபமாக இருக்கிறவங்கள சிரிக்க வைக்க முடியாது. சிரிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தவங்களையும் சிரிக்க முடியாது. சில பேர் சொல்கிறான், சிரிக்கவே தெரியல சார். இந்த உலகத்தில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம் சொல்லலாம், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லுவான் தெரியுங்களா? எதுக்கு? சிரிச்சாதான்டா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். அதான் அவன் சொல்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் கேமரா ஆங்கிளில் பார்க்குறேன், நீ நல்லா இல்லை, கொஞ்சம் சிரி, அப்போது நல்லா இருக்கிறியான்னு பார்க்கலாங்கிறது தான் ஸ்மைல் ப்ளீஸுங்கிறது. அதுலேயும் கல்யாண நேரத்தில் சொல்லுவான், சார் கடைசியாக ஒரு தடவை சரிங்க, கடைசியாக ஒரு தடவை சரிங்கண்ணா. அவன் ஏன் சொன்னான்னு நமக்கு அன்றைக்கி தெரியாது. அப்புறம் தான் ஓஹோ இதுக்கு தான் சொல்லியிருக்கான் போல். அப்போது யோசித்து பாருங்க, சிரிக்கிறதுக்கு தெரியாமல் ஒரு சமூகம் இருந்து விடக்கூடாது, சிரிக்கணுங்கிறதுக்காக. அப்போ எதையும் அப்ரோச் வித்தியாசமாக கொண்டு போய் பையன்கிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிரிப்புக்கு நேர் விரோதமானது இது கோபம். நம்ம எல்லாருக்கும் கோபத்தை கையாளத்தல்ல. கோபங்கிறது என்ன தெரியுமா? பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. இல்லையா? நம்ம காரில் போயிருக்கோம், பக்கத்தில் ஒருத்தன் பைக்கில் போட்டால் எப்படி போகிறான் பாரு, இடியட் ட்ராஸ்கல் அப்படின்னு திட்டினா அவன் போயிட்டுருப்பான். நம்ம அவனை திட்டி இப்போ நமக்கு பிபி ஏறிடும். இப்போ பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைக்கு பெயர் தான் கோபம். இல்லையா? இப்போது சில பேர் கோவம் வந்து பார்த்தோம், என்ன யார், நான் யார் தெரியுமா அப்படின்றாங்க. ஏன்னா கோவம் வந்தால் நம்மளை யாருன்னே நம்ம மறந்துடுவோம். அதனால தான் அவன்கிட்ட கேட்குறோம், நான் யார் தெரியுமான்னு. கோவம் வந்தோடனே நம்ம சொல்கிற முதல் வார்த்தை என்ன? நான் யார் தெரியுமான்றோம். ஏன் கேட்குறோம்? நமக்கு மறந்துடுவோம். கோவம் வந்தோடனே நம்ம யாருங்கிறத மறந்துடுவோம். ஐயோ இவ்வளோ பெரிய ஆள், நம்ம கோவப்படலாமா நமக்கு தெரியாது. ஒன்று நம்ம மறந்துடுறோம். ஒன்று அவன் கேட்குறோம், சார் ஒரு அவசரமாக திருச்சிக்கு போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறினோடனே என்ன ஆசைப்படுவோம்? சூப்பர், அழகு, கடவுளே ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கணும், ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கணும் வேண்டினே போகிறேன். ஜன்னல் ஒரு சீட் கிடைச்சி டப்புன்னு உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு இன்னொரு கவலை, என்ன மாதிரி அவனை குண்டா பக்கத்தில் வந்தால், கடவுளே எவனா ஒல்லியாக வரணும், ஒல்லியாக வரணும், ஒல்லியாக ஒருத்தன் ஒல்லியாக போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க உட்காருங்க. வந்து உட்காந்த பிறகு தான் தெரிஞ்சு அவன் ஃபுல் தண்ணி. இதாடா நம்மளே ரொம்ப விலையை கொடுத்து வாங்கிக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு எழுஞ்சி போயிடலாம். மெதுவாக எழுஞ்சாமல் இல்லை, டோன்ட் வரி பிரதர் சிடோனுங்கிறான், என்னை போக விட மாட்டான். சரி அவனை இந்த பக்கம் விட்டுலான்னு, நீங்கள் வேணால் ஜன்னலூரை வந்துடுறீங்களான்னா, காற்று பட்டா எனக்கு ஆவாது பிரதர்ன்ட்டான். இப்போ நானும் ஏஞ்சி போக முடியாது, போக விட மாட்டான். இந்த பக்கம் வாடான்னா காற்று பட்டா ஆகாதுங்கிறான். அவனை ஏஞ்சி வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது, குடிச்சிக்கிறான். என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளே ரொம்ப வேலை கொடுத்து வாங்கிக்கணுமேன்னு தான் திடீர்னு ஏன்னா வாந்தி எடுக்க போகிற மாதிரி இப்படி ஓரம் வந்தேன், ஜன்னல்கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல, திருப்பி ஏன்னா இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏன்னுவா, நான் ஓரம் வருவேன், வாந்தியே எடுக்க மாட்டான். தாம்பரம் தாண்டி நான் கோவம் வந்துச்சு, என்ன வாந்தி எடுக்க போறியா, என் தலைமையில் எடுன்ட்டேன். இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலாட்டா பண்ணுறான் பார்த்தியா. அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்கிறான், இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான், தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவன் நிறைய குடிச்சிருப்பான் போல. அப்போ தப்பு. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், நான் ஒரு வாத்தியார் இல்லை, ஒரு குடிகாரனுக்கு முன்னால் என் கோபம் செல்லுபடி ஆகாது என்று எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா. நன்றாக புரிந்துங்கள், அங்கே தான். அப்போ கோபத்தை கையாளுறங்கிறது ஒரு ஸ்டைல். இந்த பேச்சு, இந்த புத்தகம், இவர் சொன்னார்ல புத்தகம் வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு, நிறைய புத்தகம் வாசிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த செல்லில் வாசிக்கிறது, நெட்டில் வாசிக்கிறது, அதில் வாசிக்கிறது, இதில் வாசிக்கிறது அதெல்லாம் வேணாம். நான் ஒரு 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 பயங்கரமான ஆனால் ஆச்சரியமான ஒரு கற்பனை, ஆனால் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு தான் போகிறேன். சரியா? நீங்கள் தவறான சாப்பாடில் எதை நீங்கள் மறந்தாலும் சரி, இப்போ சொல்கிறத உங்கள் பிள்ளைங்களுக்கு பேச. நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? செல். அது ஒரு அறிவியல் பொருளுடைய ஸ்டைலே என்ன தெரியுமா? முதல்ல ஆடம்பர பொருளாக உள்ள நுழையும், அப்புறம் அது அப்படியே மெல்ல
அவசிய பொருளாக மாறும், அப்புறம் அத்தியாவசிய பொருளாக ஆகிடும். இல்லை, ஒரு காலத்தில் சொன்னோம் அவர் செல்லுலாம் வச்சுக்கிறார் சார் அப்படின்னா, ஏன்னா யாரோ ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு செல்லு இருந்தால் வசதி அப்படின்னா, இப்போ ஒரு செல்லு கூட கிடையாது அவன்கிட்ட அப்படின்றான். எங்கே வந்துடுச்சு பாருங்கள் செல்லு. ஆடம்பர பொருளாக இருந்து அவசிய பொருளாக மாறி இப்போ அத்தியாவசிய பொருளாக ஆயிடுச்சு. செல்லு இல்லாமல் இருக்க முடியல இல்லையா? ஆனால் இந்த பிள்ளைங்கிட்ட வந்து செல்லேருந்து இந்த பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறது கஷ்டமாகுது. அதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸுக்காக எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், செல்லு வாங்கி கொடுத்துட்டோம். மிஸ் வந்து செல்லில் ஆ சொல்லுந்து அவங்க அம்மா பல்லு விளக்கு ஈ சொல்லுன்னு நினைக்கிறீங்க. இப்படியே ஒரு 3 மாதம் போய் தொலைஞ்சிச்சு. சரி விடுங்க. அப்போது இந்த செல் வந்து நான் எங்கள் கிளாஸில் ஒரு செய்தியை சொன்னேன். இந்த அவையில் அதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஒருவேள் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொன்னது யார்? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொன்ன டார்வின் எப்படி குரங்கிலிருந்து படிப்படியாக அவன் மனுஷனாக மாறினான்ற ஒரு ஸ்டேஜை எழுதியிருக்கார். எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி ஆனவுடனே அது வரைக்கும் முன்னங்கால்களாக இருந்த முன்னங்கால்கள் கைகளாயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு இந்த கையை இப்படி விரிக்கிறோம், ஆனால் குரங்குக்கு இப்படி கை சேர்ந்து தான் இருக்கும். இந்த சேர்ந்து இருந்த கை பிரிஞ்சிச்சு. தேர்ட் ஸ்டேஜ் நம்ம இந்த காதை அசைக்க முடியாது, ஆனால் குரங்கு அசைக்கும். அசைந்து கொண்டிருந்த கால் அசையாமல் நின்றுது. ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிமிர்ந்து உலகத்தை முதல் பார்க்க ஆரம்பித்த பிறகு வெளிச்சம் அதன் உடல் மீது பட்டு ரோமங்கள் எல்லாம் விழுந்து விட்டது. ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜில் தான் குரங்குலேருந்து மனுஷன் முழுசாக வந்தான்னு டார்வின் சொல்கிறார். நான் என் கிளாஸ் பசங்கிட்ட சொன்னேன், டே நீ தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தினே கையில் வச்சுனே இருந்தேனா இந்த கை திருப்பி இப்படி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படியே குனிஞ்சு பார்த்துருந்தேனா திருப்பி இந்த எலும்பு இப்படி ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜ். இப்படி குனிஞ்ச பிறகு இந்த 2 கையையும் நீ காலாக தான் யூஸ் பண்ணுவ. தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வச்சுருந்தேன்னா இந்த காதும் உனக்கு அசைய ஆரம்பிச்சிடும். ஃபோர்த்து ஸ்டேஜ். ஒரு இடத்துல முடங்கினா உனக்கும் ரோமம் முளைச்சிடும். ஃபிஃப்த்து ஸ்டேஜ். தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காக கூட வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இரு. இது உண்மை கிடையாது, ஆனால் இப்படியெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களை திருத்த வேண்டியது இருக்குது. சரி, இப்போது 2 செய்தியை இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நாம் கணவன் மனைவியாக வாழ்கிறோம், நமக்கு பிள்ளைகள் பிறக்குது. இந்த குடும்பத்தில் சமுதாயத்தில் சிரிக்கிறதுங்கிறது குடும்பம் அப்படிங்கிற சந்தோஷம் இல்லையா? நம்ம குழந்தை வளர்ப்பு தான் இன்றைக்கி பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு திருமணமாகி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை இப்போ தான் 6th படிக்குது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு புக்கு படிச்சுனே இருக்கிறேன், சயின்ஸ் புக்கு. அதில் ஐன்ஸ்டீன் படம் இருக்குது. எங்கள் பாப்பா நேராக வந்துச்சு, அப்பா இது யார்? நான் ஒன்று, இவர் தான் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன்னா இந்த ஐன்ஸ்டீன்னா வந்து ஒரு விஞ்ஞானின்னா இந்த விஞ்ஞானின்னா ஒரு அறிவியல் மேதைன்னா உனக்கு அவ்வளோதான். என் ஒக்காபுலரி தீர்ந்து போச்சு. எப்படி அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிறது? பார், அறிவியல் மேதைன்னா இவர் நிறைய கண்டுபிடிப்பார். நான் அந்த பிள்ளைக்கு புரிய வச்சுட்டேனா நிறைய கண்டுபிடிப்பார். உடனே எங்கள் பாப்பா நிறைய கண்டுபிடிப்பாரா? சரி வாங்க நம்ம 2 பேர் ஒளிஞ்சிக்கலாம், அவர் கண்டுபிடிக்கிறாரா பார்க்கலாம். அப்போது எங்கேயோ லேக் ஆகிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய இந்த அறிவு வளர்ச்சி நாம் அசாத்தியமானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு நிகராக நம்மை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டிய காலத்தை இருக்கிறோம். நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல, இந்த காலத்து பசங்களுக்கு என்ன சார், பிறக்கும்போதே செல்லு, நல்லா டிவி இருக்குது, எல்லாம் நெட்டில் பார்த்துக்கிறான். நம்ம காலத்துலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வரம் இல்லைங்க. அவன் அனுபவித்ததெல்லாம் நீங்களும் அனுபவிச்சுறீங்க. ஆனால் நீங்கள் அனுபவித்த விஷயத்தை இனிமேல் அவன் அனுபவிக்கவே முடியாது. ஆற்றில் நீச்சல் இனிமேல் அவன் அனுபவிக்க முடியுமா? கிணத்தில் குளியல் இனிமேல் அவன் அனுபவிக்க முடியுமா? மாங்காய் அடித்த மாந்தோப்பு விளையாட்டு இனிமேல் அவன் அனுபவிக்க முடியுமா? தெருவில் பல்லி கோலி கில்லி இனிமேல் அவன் விளையாட முடியுமா? நீங்கள் அனுபவித்த பல விஷயங்களை இனிமேல் அவன் அனுபவிக்கவே முடியாது. அதான் உண்மை, யதார்த்தம். நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க சார். உண்மை இல்லை.
ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பேச்சை கேட்கறது நோக்கம் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் பேச்சை கேட்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தை வாழ்வியல் பயன்பாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களை போன்ற பேச்சாளருடைய. சார் எத்தனை ஆர்கனைசர் வந்து கூப்பிட்டோன்னே யார் வருவா, எந்த மாதிரி ஆடியன்ஸ் வருவா, என்ன டைப்பில் வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, பேச்சு எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னால் யார் பேசியிருக்கா அப்படின்லாம் ஏன் யோசிக்கிறோம்னா, இந்த பேச்சு என்பது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு பயன்பாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும். சார் பரவாயில்ல, அந்த நகைச்சுவை சங்கத்துக்கு 1 மணி நேரம் போனேன், டைமும் போச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதான் நிகழ்ச்சியும் வெற்றி. ஒரு பையன் போய் ஒரு பொண்ணை என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். ஒன்று அந்த பொண்ணு, நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், உன் கூட நான் வரமாட்டேன்ட்டு. ஒன்று அடுத்த நாள் ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்குறான். ஒன்று அடுத்த நாள் அந்த பொண்ணு அவனோட காப்பு சாப்பிட போகுது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா? அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ, இந்த பேஸ்ட்டை பல்லு வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க போல நினச்சிக்கிறான். இல்லை இது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான். எங்கள் வீட்டு டிவியாலன்னா கல் எடுத்து உடச்சிருப்பேன். நம்ம வீட்டிலேருந்து ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா அது எவ்வளோ பெரிய சோகம்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போகிறா, அவங்க லவ்வர் காரை வச்சுன்னு கீழே நிற்கிறான். காரில் ஏறா, இவ ஏறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார்? 12 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன், நான் என் காலை வெட்டாமல் அவள் ஏறதுக்கு முன்னால் இவன் ஏறி உட்காந்து இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அப்போ என்ன சொல்ல வரான்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லோரும் ஓடுவாங்கன்னு சொல்ல வரானே. யோசித்து பாருங்கள். சரி, இதெல்லாம் தான் இன்றைக்கி சமுதாயத்தில். ஒரு சித்தின்னு ஒரு சீரியல் வந்துச்சு, இல்லை வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதை பார்க்கலன்னா அதை அவங்கள தமிழ்நாட்டு பெண்களாகவே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஒய்ஃப் சொல்கிறான் அவங்க வீட்டுக்காட்டு, பாருங்க சாப்பிட்றதுனா சித்திக்கு முன்னால் வாங்க, இல்லைன்னா வாழ்க்கைக்கு பின்னால் வாங்க. அவன் சொன்னான், சாப்பிட்றதுக்கே வாழ்க்கைக்கு பின்னால் தான் வரணுமா? ஒரு நாள் நேரம் வந்து கேட்டான், சாப்பாடு போட்டுனான். அவங்க பையன் சொன்னான், அம்மா என்ன சொல்லிக்குது, சாப்பிட்ணுன்னா சித்திக்கு பின்னால் வா, இல்லைன்னா வாழ்க்கைக்கு முன்னால் வான்னுது. அவன் சொன்னான், இப்போ உங்கள் அம்மா சோறு போடல, உண்மையிலே சித்தி வந்துடுவா, அப்புறம் உங்கள் அம்மா வாழ்க்கை போய்டுன்னு போய் சொல்லு. யதார்த்தத்தை புரிந்து ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் இங்கே பேசினுக்கிறேன். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கொலை நடந்துச்சுன்னு. உடனே எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, கதவெல்லாம் சாத்திட்டு பத்திரமா இருப்பேன். ஏன்னா பக்கத்தில் கொலை நடந்துச்சு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க, வழக்கம் போல் ஏதாவது ஒரு ஊரில் பெனாத்தி இருக்காதீங்க, பக்கத்தில் கொலை நடந்துச்சா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தானே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுன்னு, ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டின்னு, ஒரு துப்பாக்கி எடுத்துன்னு நேராக கொலை நடந்த இடத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்கல்ல. ராதிகா போகிறாளே, நம்மளும் பார்க்குறோமே, அது யதார்த்தத்தை மீறிது நம்ம நினைக்க மாட்டோமே. அதான் விழிப்புணர்வு. எது வாழ்க்கைக்கு உகந்தது, எது ரசித்து மறக்க தெரிந்தது என்று தீர்மானிக்க தெரிந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவீர்கள். எதை வச்சுக்கணும், எதை விட்டுறணும் அப்படின்னு தெரியும். அப்போது என்ன பண்ணணும், தினம் கற்றுக்கணும். சார் நாங்கள் எல்லாரும், நீ உட்காந்து உனக்கு வேறு வேலை இல்லை, நீ பேச்சாளன், டெய்லி படிச்சுனே இருப்பேன், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அதுக்காக தான் படிச்சு நீ மொத்தமாக சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல. படிக்கலாம் எங்களுக்கு நேரம், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? படித்தா மட்டும்தான் இல்லைங்க, அங்கே தான் போயிடணும். எல்லா சூழலையும் கற்றுக்க முடியும். திருவிளையாடல் படம் தெரியும்ல உங்களுக்கு? நீங்கள் எல்லோரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம எல்லாருமே ரசித்த சீன் என்ன, சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எதுவோ ஒரு சீன் இருக்கலாம். அந்த சீன் நம்ம இப்போ பார்த்தாலும் ரசிப்போம்ல. அந்த சீனுக்கு பின்னால் ஒரு வரலாற்று ஒரு கமெண்ட் இன்றைக்கி தான் நான் கேட்குறேன். $9.50 சேரன் போனா போயிட்டு விடு. அந்த படத்துக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் நகைச்சுவை மட்டும் நான் பேசவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இடையிடையே நான் சொல்லுகிற செய்தியையும் சேர்த்து இந்த அவை ரசிக்கிறது என்று சொன்னால் இந்த அவையை நான் மதிக்கிறேன். இந்த அவையில் நிற்பதை எனக்குரிய பெருமைகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன். நன்றி. அப்போ அந்த படம் எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு. சிவாஜி ஹீரோவாக புக் பண்ணிட்டாங்க. சிவாஜி ஹீரோவாக புக் பண்ணிட்டாங்க. அடுத்தது நாகேஷ்கிட்ட போகிறாங்க, நீங்கள் தான் இந்த படத்தில் நடிக்கிறீங்க. உடனே அவர் சொன்னார், சிவாஜி கூடலாம் நடித்தா நம்ம எடுபட மாட்டோம், நான் நடிக்க மாட்டேன் அந்த ரோலில். இல்லை நீங்கள் தான் நடிக்கணும். டைரக்டர் கம்பல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். யாரை? சிவாஜி. நாகேஷா.
இப்போ அந்த சீன் எடுக்கிறாங்க. எந்த சீனு? சிவாஜி நாகேஷும் பேசுவாங்கல்ல, அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. ஃபுல்லாக எடுத்து முடித்தோடனே டைரக்டர் போய் சிவாஜிட்ட கை கொடுங்க, அண்ணே கை கொடுங்கண்ணே, சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே, நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னோடனே எல்லா யூனிட்டில் இருக்கிறவங்களாம் போய் என் சிவாஜிட்ட கை கொடுக்குறோம், அண்ணே இந்த சீனில் சூப்பர்ண்ணே. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம்னோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்னு கவலையாக நிற்கிறார். எல்லாரும் சுற்றி சிவாஜி வாழ்த்துமோ சிவாஜியில் தள்ளுங்க நேரம் நாகேஷ் வந்தார். நாகேஷ் கை கொடு, என்ன நல்லா நடிச்சிருக்கேன், என்னண்ணா எல்லாரும் உன்னை நல்லா நடிச்சுக்கிறான்டா, நீ என்ன நல்லா நடிச்சுக்கிறாங்க. இல்லை நாகேஷ், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தா இந்த சீனில் உன்னை ரசிக்க மாட்டாங்க, என்ன ரசிக்க மாட்டாங்க, உன்னை தான் ரசிப்பாங்க. இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் ரசிப்போம். உண்மைதானே அது? இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்கிட்ட வந்துட்டான். நம்மால் தான் எங்கே கூட்டம் சேர்த்து அங்கே ஓடுவானே. எல்லாம் நாகேஷ் வந்து, அண்ணே கை கொடுங்கண்ணே, சிவாஜி உங்களை பாராட்டாரு, சூப்பராக நடிச்சிங்கண்ணே, எப்படின்னு. அப்போ நாகேஷ் ஒரு ஆன்சர் சொன்னார் பாருங்க, அந்த ஆன்சர் தான் இந்த அவைக்கு நான் சொல்லுகிற செய்தி. நாகேஷ் சொன்னேன், எல்லாம் வந்து, என்ன எப்படி நான் நடிச்சேன், சிவாஜி உன்னை பாராட்டார், இந்த சீனில் இன்னும் 50 வருஷம் கழிச்சு உன்னை தான் ரசிப்பாங்களாமே. அப்போ நாகேஷ் சொன்னார், நான் டெய்லி மயிலாப்பூரில் இருக்க குளத்தில் வாக்கிங் போவேன் காலையில். அப்படி வாக்கிங் போகும்போது அங்கே ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து தானாக பேசினே இருப்பான். இந்த தருமி ரோலை சொன்னோன்னா டெய்லி அந்த பைத்தியக்காரன் செய்கிறதையே பார்த்து அதை அப்படியே இங்கே செஞ்சேன், அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பொருள்? நான் சொல்ல வர மெசேஜ் என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முடிவெடுத்தால் நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் வேஸ்ட். ஒரு துண்டு வந்துச்சுல்ல, அது பேச்சு நிறுத்துன்னு சொல்லி வந்துச்சுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் பதில் சொல்லாமல் நிறுத்தியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கேள்விக்கூட பதில் தான் இந்த பேச்சினுடைய கிளைமேக்ஸ். ஆனால் அந்த துண்டு அனுப்பிய அருமை சகோதரர் யார் என்று தெரியாது. இந்த பேச்சினுடைய கிளைமேக்ஸ் இந்த கேள்வியினுடைய விடை தான். முடியும் போது கட்டாயம் சொல்லுவோம், ரைட்? அப்போது எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். யார்கிட்ட நான் சின்ன வயசில் ஐ திங்க் 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த பாருங்கள், நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படித்த கதை நிற்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்னா அதுதான் என்ன தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறாங்க. நல்லா வளர்த்து திடீர்னு அந்த பூனைக்குட்டி ரொம்ப கலாட்டா பண்ணுது. அவங்க ஒய்ஃப் சொன்ன அந்த பூனை கொண்டு வெளியே விட்டுவாங்கன்னா அவன் போய் வெளியே விட்டு வந்தோன்னா பூனை பின்னாலே வந்துடுச்சு. ஏங்க வெளியே விட்டுவாங்கன்னா வெளியே வா, தெருமனையில் கொண்டு விட்டுவாங்கன்னா அவன் தெருமனையில் விட்டு வந்தான். இவன் வரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாலே பூனை வீட்டுக்கு வந்துடுச்சு. அவன் சொன்னா, என்னங்க இப்படி பூனை கொண்டு, அவன் அடுத்த 4 தெரு தள்ளி கூட்டு வந்தான். இவன் வரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பூனை வீட்டுக்கு வந்துடுச்சு. ஏங்க ஒரு பூனையை தொலைக்க உங்களுக்கு தெரியாதா? சரின்ட்டு அடுத்த நாள் கார் எடுத்துன்னு சந்து புந்தரம் போய் இவனுக்கு தெரியாத புது பிளேஸில் போயிட்டான். அங்கே போய் பூனையை விட்டோடனே இவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரில. உன்னை வீட்டுக்கு ஃபோன் பண்ணான், பூனை வந்துடுச்சான்னு. அவங்க ஒய்ஃப் சொன்னால் அது வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் எங்கே கேட்டீங்க? அது அவன் சொன்னான், இல்லை எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரில, பூனை கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுன்னு. இது ஒரு கதை. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா? யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்க புத்தகம் படித்து தான் கற்றுக்கொள்ளணும். உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட கற்றுக்கலாம், உங்க மனைவி கிட்ட இருந்து கற்றுக்கலாம், உங்க கணவன் இருந்து கற்றுக்கலாம். சக மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை, இல்லையா? நம்ம பிள்ளைங்கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்? சரி, இப்போ கடைசியா இந்த செய்தி, இன்னைக்கு சொசைட்டியில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டோம். நாம கோபத்தை எப்படி கையாளணும்னு பார்த்தோம். நகைச்சுவை இருக்கும்போது நம்ம எப்படி கோபத்தை டீல் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம மூளைக்கான சிறப்பை பார்த்துட்டோம். இல்லற வாழ்க்கையினுடைய தர்மத்தை பார்த்துட்டோம், ரைட்? இதெல்லாம் ஒன்று. இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி வந்து, இவ்வளோ கம்ப்யூட்டர் காலேஜ் வந்து, இவ்வளோ நெட்டில் தட்டின தனமாலும் அப்படியே 9 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, 10 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, இத்தனை மணிக்கு அப்படியே ஃபோனை வச்சுன்னு சொல்கிறார். இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சுல்ல. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் இந்த மனிதன் ஏன் வளரவில்லை? என்ன இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் வாங்கின எல்லா அறிவியல் பண்ணி என்ன வாங்கினீங்க? இப்போது ஏன் கிரைண்டர் வாங்கினீங்க? சீக்கிரமாக மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். ஏன் மிக்சி வாங்கினீங்க? சீக்கிரமாக சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். ஏன் பைக் வாங்கினீங்க? சீக்கிரமாக ஆஃபீஸ் போகலாம், டைம் சேவிங். ஏன் ஜெராக்ஸ் மிஷின் வாங்கினீங்க? சீக்கிரமாக காப்பி எடுத்துக்கலாம், டைம் சேவிங். சரி, இப்படிலாம் டைம் சேவிங் பண்ணிங்களா? அந்த டைமை என்ன பண்ணீங்க? எவனுக்கும் பதில் தெரியல. அதில் வாங்கின ஒருத்தர் சொல்கிறார், அதில் வாங்கின டைம் எல்லாம் இதில் விட்டுனுங்கிறான். எதில்? எங்கே டைம் சேவ் பண்ணமோ அதே விஞ்ஞான கருவி மேன் ஈட்டிங் மிஷின் ஆகிப்போச்சு. இதுக்கு பேர் செல்லு கிடையாது,
மேன் ஈட்டிங் மிஷின் சொன்னாங்க. ஏன்னா நம்ம டைம் ஈட்டிங் மிஷின், நம்ம டைமை சாப்பிடுது. இது ஒரு நாய் சங்கிலி இல்லையா? காலையில் வாக்கிங் போகிறோம் பாருங்க, அந்த நாய் கட்டின அப்படியே நம்ம பாட்டு என்ன பேசிப்போம், அது அப்படி எல்லாம் தாண்டுதுன்னா அப்படி இழுத்துடலாம். ஆமாம், இப்போ நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளை ஃபோன் பண்ணி அப்படி இழுத்துடலாம் இல்லையா? எங்கே இருக்கிற நம்ம எல்லார் கழுத்துலையும் ஒரு நாய் சங்கிலி ஆயிடுச்சு. நம் சுதந்திரத்தை தொலைத்த நாய் சங்கிலி ஆகிவிட்டது. இதுக்கு நம்ம கட்டுப்பட்டு வந்துடுறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், என்ன காரணம்னா இன்டெலிஜென்ஸ் அந்த காலத்தில் இருந்துச்சு, புத்திசாலித்தனம் அந்த காலத்தில் இருந்துச்சு. காமராஜர் நல்ல ஆட்சி நடத்துகிறார் சார், நல்ல ஆட்சி நடத்துகிறார் சார். இப்போ யாரும் அந்த மாதிரி ஆட்சி நடத்தும்? ஏன் காமராஜர் ஏன் நல்லா ஆட்சி நடத்தினார்? எப்படி நடத்தினார்? அப்போ இருந்த மக்களும் நல்லவனாக தான். நல்லவன் நல்லவனை தேர்ந்தெடுத்தான். இப்போ ரெக்கார்டு வர பண்ணினுக்கிறாங்க. நான் புரியுதில்ல உங்களுக்கு? நம்முடைய குறியீடு தானே. காமராஜர் சிஎம் இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் வீட்டில் தூங்கினே இருக்கிறாரு. கேட்டுக்கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு அழுக்காக ஒரு பொம்பளை கையில் ஒரு குழந்தைய வச்சுன்னு என்ன நின்று கேட்டை தட்டினேங்கிறா. அந்த செக்யூரிட்டி உள்ளோட மாட்டான். ஏய் என்னான்னாரு? சிஎம்மை பார்க்கணுங்கிறா. என்னத்துக்கா? உன்னை செக்யூரிட்டி போய் கேட்குறான். என்னத்துக்கு? இல்லை என் பொண்ணுக்கு காலேஜில் இடம் கட்டிச்சு, ஃபீஸ் கட்ட காசு இல்லை, ஒரு 16 ரூபா வேணும், சிஎம்கிட்ட வாங்கலான்னு. சிஎம்கிட்ட நேராக வந்து காசு கேட்குற அளவுக்கு. உடனே இந்த செக்யூரிட்டி சொல்கிறான், இல்லைங்க அது பொய் சொல்லுது, அது பார்த்தா ரிக்ஷாக்காரன் ஒய்ஃப் மாதிரி தெரியுது, இது பொண்ணுக்கெலாம் காலேஜில் இடம் கிடச்சிருக்காது, படிக்கிறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு உங்கள் வீக்னஸ் தெரிஞ்சு கேட்குது, கொடுக்காதீங்க. யார்? கூடகிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எப்பவும் தப்போ தான். ஒன்று காமராஜரில் எனக்கு தெரியும், நீ அவங்கள அனுப்பு. என்னம்மா இந்த மாதிரி காலேஜில் இடம் ஒரு 16 ரூபா கொடுத்து அனுப்பு. வேணாங்க நீ கொடு. போயிடுச்சு. இந்த 3 வீக்ஸ் கட்டி த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட். இப்போ இவன் ஐஏஎஸ் சொல்கிறான், பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல காசு கொடுக்காதீங்கன்னு, கொடுத்து பழகிட்டீங்க. அன்னைக்கு ஒரு பொய் சொல்லிச்சு, இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு பொய் சொல்லி காசு கேட்க வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னு கேளு. எதுக்கு வந்திருக்கு? ஐயா அன்றைக்கி வந்தேன், என் பொண்ணு காலேஜில் இடம் கட்டிச்சிட்டேன், 11 ரூபா ஃபீஸுன்னேன், காலேஜுக்கு போனேன், 14 ரூபா தான் ஃபீஸா, 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறேன். அந்த மக்களுக்குத்தான் காமராஜர் முதலமைச்சர். அப்போ நம்ம ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா தப்பு எங்கே இருக்கு? நம்ம அங்கேயே சொல்லிட்டு உட்காந்து. சரி ரைட், நிறைய சொல்லிடுமா. இன்டெலிஜென்ஸ் வளர்ந்த ஊர், இன்டலெக்சுவல் நல்லா வளர்ந்துருச்சு, புத்திசாலித்தனம். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு பெரிய சேஞ்ச். இதை தான் நீங்கள் ஃபைனலாக புரிஞ்சுக்கணும். இதோட நம்ம முடிச்சிடும். இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இன்டெலெக்சுவல் ஷார்ப்னஸ் இருந்துச்சு, அப்புறம் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இருந்துச்சு, இப்போ இன்டெலிஜென்ட் சீட்டிங் வந்துருச்சு. ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஒரு சேலத்தில் நான் ஒரு மீட்டிங் போயிட்டு நைட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு நியூலி மேரிட் கப்புள், அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா ஒரு பேரனோட உட்காந்துக்கிறாரு. இந்த நியூலி மேரிட் கப்பல் அந்த குழந்தைகிட்ட விளையாடுறாங்க. நம்ம எந்த சின்ன குழந்தைய பார்த்தாலும் விளையாடணும்ல. ஹே வாட் இஸ் யுவர் நேம், எந்த ஸ்கூலில் படிக்கிற, இப்படிலாம் கேட்டுனுக்கிறாங்க. இந்த தாத்தா சும்மா இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்து, ஏய் உன்னை மாதிரி தம்பி பாப்பா அவங்க வீட்டில் இல்லையா, நீ போயிடுறியா? அவன் திருப்பி சொன்னான், இல்லை உன்னை மாதிரி தாத்தா தான் இல்லையா, நீ போயிடுறியா? இது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ். அடுத்து இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ். ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்டெலிஜென்ஸ், அதாவது தனக்கு வர்ற பிரச்சனையை லாபகமாக தவிர்க்கிறது, இது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ். அடுத்து இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ். ஒரு பையன் எப்போ பாரு பழமாக சாப்பிட்னேப்பா, சோறே சாப்பிட மாட்டான். ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு, அவங்க அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான். டாக்டர் சொன்னார், ஜுரம் அடிக்குது, வீட்டில் போய் இந்த மாத்திரை கொடுங்க, ரசம் சாதம் இட்லி ஏதாவது கொடுங்கன்னா, வீட்டில் வந்து பழம் தான் சாப்பிடுவான்றான். அவங்க அம்மா பட்டுன்னு போட்டு அடிச்சிட்டான். உடனே அவங்க அப்பா வந்து, ஏய் ஏன் பிள்ளைய அடிச்சா, உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், இந்த அம்மா அங்கே இருக்கிறாங்களே அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, என் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணிக்கிறான்வாங்க. தப்பு பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, உங்கள் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்கன்னுவாங்க. அது அவங்க பாலிட்டிக்ஸ் விடுங்க. உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், ஜுரம் அடிக்குது, டாக்டர் இட்லி அல்ல சாதம் ரசம் தான் சாப்பிட சொல்லி இப்போவும் பழம் தான் சாப்பிடுவான்றான், அதான் அடிச்சிட்டேன். அவங்க அப்பா சொன்னான், நீலாம் ஒரு டீச்சரை, ஒரு பிள்ளை எப்படி டீல் பண்ணு தலை என்னடா சோறு சாப்பிட மாட்டியா? அப்பா கேட்டான் பையனை. சாப்பிட மாட்டேன். பழம் தான் சாப்பிடுவியா? ஆமாம் பழம் தான் சாப்பிடுவேன். அப்பா ஒரு பழம் கொடுக்குறேன் சாப்பிட்றியா? ஓ சாப்பிட்றேன். வீட்டில் வந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான், குலோப் ஜாமுக்கு இந்த மாத்திரையை கொடுத்தான் பையன் டப்புன்னு சாப்பிட்டான். ஒய்ஃபை கிட்ட பையன் எப்படி டீல் பண்ணுன்னு கற்றுக்கும். அவங்க ஒய்ஃப் கேட்டா, என்னடா அப்பா கொடுத்த பழத்தை சாப்பிட்டியானா? அவன் சொல்கிறான், பழத்தை சாப்பிட்டோமா கொட்டையை மட்டும் துப்பிட்டேன்ட்டான். நான் அது சொன்னேன், அது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ், இது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ். இப்போ நம்ம காலம்
இன்டெலிஜென்ட் சீட்டிங். முதல்ல சொன்ன ரெண்டும் கதை, எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ சொல்ல போகிறது நிஜம் நடந்தது. நீங்களாம் இன்டு பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்துருப்பீங்க. இன்டெலிஜென்ட் சீட்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்துச்சு. ஒரு பையன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி எழுதுறான். 5 பேப்பர் எழுதணும், 3 பேப்பர் அவன் விட்டு 2 பேப்பர் வேற ஆளை விட்டு ஆயிட்டான். இத்தனைக்கு பிஎஸ்சியில் அவன் தான் கோல்டு மெடல், எம்எஸ்சியில் அவன் தான் வாங்குவான்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் 3 பேப்பர் அவன் விட்டு 2 பேப்பர் வேற ஆளை விட்டு ஆயிட்டான். ஏன்ட்டான்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறான் பாருங்கள். இந்த 3 பேப்பர் வர அன்றைக்கி அவன் ஃப்ரீயாக இருந்தானா, அந்த 2 பேப்பர் வர அன்றைக்கி அவங்க ஆளோட வெளியே போகலான்னு முடிவு பண்ணியிருந்தானோ போயிட்டானா. அவனுக்கு தெரிஞ்சுக்குது எது முக்கியம், இது போனால் வராது, இது போனால் வரும் எக்ஸாம், அதோட போயிட்டான். இப்போ 2 பேப்பர் ஆளை விட்டு ஆயிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க யூனிவர்சிட்டியில். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்டர்னல் எலக்ட்ரான எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி. அந்த பையனை கூப்பிட்ருக்காங்க. அந்த 5 பேப்பர் எடுத்துன்னு வராங்க. முதல்ல அவன் எழுதின பேப்பர், இது நீ எழுதினியா? ஆமாம் நான் தான் எழுதினேன். இது நீ எழுதினியா? ஆமாம் நான் தான் எழுதினேன். இது நீ எழுதினியா? ஆமாம் நான் தான் எழுதினேன். இப்போ அவன் எழுதாத பேப்பர், இது நீ எழுதினியா? இது நான் எழுதலையே. அடுத்து இன்னொரு, இது நீ எழுதினேன், இதுவும் நான் எழுதலையே. சரி, இது 2 நீ எழுதலையா? சரி, இந்த 2 பேப்பர் நீ எழுதலைன்னு எழுதி தெரியா? நான் ஏன் தரணும்னா, இப்போ தானடா சொன்னேன் இந்த 2 பேப்பர் நான் எழுதலைன்னு. இப்போவும் சொல்கிறேன் அந்த 2 பேப்பர் நான் எழுதலை. ஆமாம் நான் எழுதி கொடுத்த பேப்பரை என்ன பண்ணீங்கன்னா, பேப்பரை பாலை தூக்கி அங்கே போட்டான். அவ்வளோதான். பிஹெச்டி வெங்காய பச்சடிலாம் பயந்துட்டான். ஐயோ நம்ம மேலே பிரச்சனை வந்த போல என்கொயரியே மூடிட்டான். திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட். புத்திசாலித்தனத்தை நம் முன்னோர்கள் நுட்பமாக பயன்படுத்தினார்கள், நாம் கூர்மையாக பயன்படுத்தினோம், நம் பிள்ளைகள் சூதகமாக பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இன்றைய நாட்டினுடைய பிரச்சனை. அப்போ எது இந்த சமூகத்தில் இருந்து என் குடும்பத்தை என்னை திசை திருப்ப போகிறது? யோசித்து பாருங்க, எது திருப்ப போகிறது? இதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பறிவு பெரிய எல்லாம் இல்லை. நம்ம உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஜெயிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே ஜெயிக்காது இல்லையா? உணர்வு பூர்வமாக ஜெயிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே ஜெயிக்காது. ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிட்டோம். ஒரு பேங்க்கில் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போய்க்கிறான். பேங்க்கில் கேஷியர் வேலை. ஆனாலும் இன்டர்வியூவில் கேள்வி கேட்டுக்கிறான், மூவெட்டி எவ்வளோ? 24. அவன் தப்பாக 22ன்ட்டான். வெளியே வந்து அடடா மூவெட்டி 24, அவசரத்தில் 22ன்னு சொல்லிட்டுமோ, இந்த சின்ன கேள்வி தப்பாக சொன்ன, நமக்கு எங்கே வேலை கிடைக்க போகுதுன்ட்டு போனால் வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. இவன் கவனிக்கல போலகுதுன்ட்டு சத்தம் கட்டாமல் வந்து வேலையில் சென்ட்டு 1 வருஷம் ப்ரொஃபஷனல் பீரியட்லாம் முடிஞ்சோடனே அந்த மேனேஜர்கிட்ட ஒரு நாள் லஞ்சில் சொன்னான், சார் அன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு வந்தேன்ல, நீங்கள் தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணீங்க, மூவெட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கல்ல, நான் 22ன்னு தப்பாக சொன்னேன், எனக்கு போய் வேலை போட்டிங்க சார்னா. மேனேஜர் சொன்னான், இல்லை நீ தப்பாக சொன்னேன்னு தெரிஞ்சு தான் வேலைக்கு போட்டோன்னா. ஏன் சார்னா, அன்றைக்கி 250 பேர் வந்தான், 250 பேர்ட்டையும் இதை தான் கேட்டோம், நீ ஒருத்தன் தான் நியரஸ்ட் ஆன்சர் சொன்ன, மற்றவெல்லாம் 18, 12 நின்றுந்தான். சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் விட்டாச்சு. இப்படி தான் நம்ம லைஃப் ஓடி இருக்குது. எதையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிருக்கிறது. அப்படி அல்ல. நான் போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டேன், தானம்னா என்ன, தர்மம்னா என்னென்னா என்கிட்ட நிறைய பொருள் இருக்குன்னு வச்சுங்க, 5 பேனா இருக்குன்னு வச்சுங்க, 5 பேனா இருக்குன்னு வச்சுங்க, எப்பா 5 இருக்குதுடா, எதுக்கு 5? இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ, அது தானம். ஆனால் இன்றைக்கி உனக்கு எக்ஸாம், பேனா இல்லையா, நான் ஒரு பேனா வாங்கி தரேன், இது தர்மம். தேவை அறிந்து கொடுத்தால் அது தர்மம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு வேறு எதை நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு கூட்டுற மக்களை உட்கார வச்சு கொஞ்சம் சிரிக்க வச்சு கொஞ்சம் சிந்திக்க வச்சு அனுப்புனா போதும் நினச்சாங்களே, அதுதான் தர்மம். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல அமைப்போடு சகவாசம் வைத்திருக்கிறீர்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.